கூட்டம் குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா யாரும் அங்கேருந்து வரல. இதுவே கம்மி. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதே போல் நான் வந்து அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் மணக்குளம் கிராமத்துலேருந்து வரேன். சரிங்களா? நான் வந்து ஏகே ஃபேன், அஜித் ஃபேன். எனக்கு வந்து தளபதியை வந்து எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இதுக்காக மட்டும்தான் தளபதிக்கு ஓட்டு போடணும். ஏன் இந்த கட்சிக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், அதாவது இந்த ஆட்சி வந்து சுத்தமாக சரியில்லை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நானும் எங்கள் ஊர் வந்து மணக்குளம் கிராமம் சுற்றி நோண்டி என் ஊர் வந்து நடு அப்படியே அந்த இதில் நின்றுருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நில நடக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சரிஞ்சு உள்ளார போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எங்கள் ஊர் இருக்குது. சரிங்களா? இதுவரை எத்தனையோ கட்சி வந்தும் சரி, எங்கள் ஊர் பிரசண்ட்டுக்கு எத்தனையோ பேர் வந்தும் சரி, எதுவும் சரியாகலை. ஸோ விஜய் வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். எங்கள் ஊரில் மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு நான் வந்து இறங்கியிருக்கேன். அதாவது என் சைட்லேருந்து வந்து 8 ஓட்டு இருக்குது. என் குடும்பத்தில் 8 ஓட்டு இருக்குது. அதாவது என் தலை சார்பா ஏகே சார்பா கிட்டத்தட்ட 42 ஓட்டு இருக்குது. என் குடும்ப சார்பா 8 ஓட்டு, என் ஏகே சார்பா 42 ஓட்டு இருக்குது. அது எல்லாமே தளபதிக்கு மட்டும். ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆமா, அதுக்குள்ள அவர் 2026 தேர்தலில் முதல்வர் ஆயிடுவாரு. கண்டிப்பா அனைத்தும் நிறைவேற்றி தருவாருன்னு சொல்றீங்க. ஆமா. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? நம்பிக்கை. அவர் வந்து நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. இல்ல எதன் அடிப்படையிலன்னு கேக்குறீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால அரசியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஏடிஎம்கே, அதிமுக, திமுக எல்லாமே ஆட்சி பண்ணிருப்பாங்க. பட் இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முழுமையா திருப்தியா இருந்துச்சு, இந்த ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு முழுமையா 100% சொல்ல முடியும்னா யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லா துறையிலுமே வந்து ஊழல், எல்லாத்துலேயுமே வந்து தவறுகள். அப்போ இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய ஆட்சியாளர்கள், அதாவது தளபதி ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே என்ன ஒரு அபிப்பிராயம், என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, ஸோ அவங்க ஃபேன்ஸ் மட்டும் போட்டால் போதுமா அப்படிங்கன்னு எல்லாமே ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே மக்களுக்கு இந்த அதிமுகவை திமுகவை தாண்டி ஒரு கட்சி வர முடியுமா, அதுக்கு மாற்று ஒரு கட்சி உருவாக முடியுமா, அது வந்து அவங்களால என்னெல்லாம் நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்துருச்சு. அவங்க நம்புறாங்க. தளபதி தொண்டர்கள் தாண்டி பொதுமக்கள் அனைவரும் வாக்களிப்பாங்க. எங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் ரசிகர். சரிங்களா? எங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் ரசிகர். அதுக்கப்புறம் எந்த படம் பாப்பான்னு சொல்லி கேட்டா எங்க வீட்டுல இன்னைய வர சரி விஜய் படம், இன்னைக்கு கூட சரி வீட்டுல டிவி போட்டுட்டு விஜய் படம் மட்டும் தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. வேற யாரு? ஏன் தலை ஏகே நான் சொல்றேன் ரசிகர்னு சொல்லிட்டு அவர் படம் கூட தெரியாது. விஜய் மட்டும் தான் தெரியும் அவருக்கு. எம்ஜிஆர் விஜய் அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவருக்கு. இன்னைக்கு கூட சரி விஜய் படம் மட்டும் தான் அவருக்கு தெரியும், எம்ஜிஆர் படம் தெரியும், அவ்வளவுதான். மக்களுடைய வரவேற்புன்றது அவருக்கு திருச்சியில் இருந்த அளவுக்கு இங்க இருக்குமா அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு மாதிரி தான் தெரியுது. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஏதாவது பின்னால எதனா அழுத்தம் இருக்கா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். ஸோ திருச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தொகுதிக்கு கம்மி இல்லாம ஒரு மாவட்டம். சரிங்களா? பெரம்பலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க 2 தொகுதி இருக்கு. குன்னம் தொகுதி, பெரம்பலூர் தொகுதி இருக்கு. அதுல நம்ம குன்னம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏன் நீங்க கிரௌடு கம்மியா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இங்க நிறைய சில விஷயங்கள் வந்து மற்ற அதிமுகவிலேயே திமுகவிலேயே கொடுக்குற ஃப்ரீடம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கல. அழுத்தம் தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுக்கான ஃப்ரீடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையே கிடையாது. ஏன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்பாடுகள். என்ன கட்டுப்பாடுகள்? ஒரு வண்டி இத்தனை வண்டி தான் வரணும், இத்தனை பேர் தான் போகணும், இவ்வளோ பேனர் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை வந்து விதிக்கிறாங்க. இந்த விதிமுறைகள் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கா? அதிமுக வந்துச்சுன்னா இந்த இதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களான்னா சொல்ல கிடையாது. திமுக இதே குன்னம் தொகுதியில் இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா இதே புரோட்டோகால் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டாலுமே கூட அது இல்லைன்னு தான் 100% சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து மற்ற கட்சிகளை வந்து அகைன்ஸ்டா தடைகள் பண்றாங்களோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பா வந்து அவங்க ஒரு பெரிய கிரௌட காட்டிடக்கூடாது, பெரிய அளவுல மக்கள் மத்தியில தெரிஞ்சிடக்கூடாது, அவங்களை எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற வகையில இது வந்து வெளியில தெரியாம, இது வந்து மக்களுக்கு தெரியாது. ஒரு நிர்வாக ரீதியா
மாவட்ட அளவில் என்ன கட்டுப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு தொகுதி அளவில் என்ன கட்டுப்பாடு கொடுக்குறாங்கங்கிற ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து இதை வந்து கடுமையான விதிமுறைகளை வந்து விதிக்கப்படுறாங்க. அப்போ இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகம் ஏன் இந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வந்து தமிழக தொண்டர்களே வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னா திமுக தான். ஓப்பனாக சொல்லணும்னா திமுக தான். எல்லா கட்சிக்கும் கொடுக்குற ஒரு அனுமதியும் எல்லா கட்சிக்கும் கொடுக்குற ஒரு ப்ரொசீஜரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு முழுமையாக கொடுக்குறாங்கன்னா இல்லை, முழுக்க முழுக்க இது மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது.